சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு சிக்கனை கொஞ்சம் பெரிய துண்டுகளா பிரியாணிக்கு போடுவோம்ல, அதே மாதிரி வெட்டிக்கங்க. சிக்கன் கூட பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இலை, முழு மிளகுங்க, கருஞ்சீரகம், அது கூட மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், அதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவோம்ல, பே லீஃப், மெஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது காட்டு ஏலக்காய், இதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல பொரிச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. கடைசியா தயிரை ஊத்திக்கங்க. இதெல்லாம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை எண்ணெய் லேசா உள்ள போகிற மாதிரி லேசா கிளறி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டா எண்ணெய் எல்லாம் உள்ள போய் நல்லா செட்டில் ஆயிடும். இப்போ நம்ம இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அடுத்ததா இப்ப பிரியாணிக்கு தேவையான சாதத்தை வடிக்க போறோங்க. கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்துறதால சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கிடக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 30 நிமிஷமா ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ இதுல போட்டுக்கிறோங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் முழுசா வெந்துடக்கூடாதுங்க, பாதி அளவு தாங்க வேகணும். அரிசி போட்ட பிறகு ஒரு கொதி வந்துருச்சுனால 50% வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நசுக்கி பாத்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. இத உடனே வடிச்சிடணுங்க, இல்லைன்னா அதிகமா வெந்துடும். அடுத்ததா 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கிற சிக்கனை பிரியாணி சட்டியில போட்டுடலாங்க. கரண்டியால சிக்கன் எல்லாம் நல்லா சமப்படுத்திக்கங்க. இதுக்கு மேல பாதி வெந்த சாதத்தை போடுறோங்க. ரைஸையும் இதே மாதிரி நல்லா சமப்படுத்திக்கங்க. அதுக்கு மேல நறுக்கிய கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அதுக்கு மேல புதினா இலையும் போட்டுக்கோங்க. பொரிச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் மேல தூவி விட்டுக்குங்க. அப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கோங்க. சாஃப்ரன் கலர்ல லேசா மேல தெளிச்சு விட்டுக்குங்க. இப்போ பிரியாணி சட்டி மேல இது மாதிரி ஒரு டவலை போட்டு அதுக்கு மேல மூடியை வச்சு மூடுறதால தம் போடும்போது சரியா வேகுங்க. இல்லன்னா ஆவியெல்லாம் வெளியேறி கீழ்பாகம் வெந்திருக்கும், மேல் பாகம் வெந்திருக்காதுங்க. இல்லன்னா சில நேரத்துல நறுக்கரிசியா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி சரியான மூடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மேல டவலை போடாம நேரடியா மூடி போட்டு மூடிடலாங்க. ஆனா இந்த மூடி நல்லா டைட்டா இருக்கணுங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இத ஹை ஃபிளேம்ல 5 நிமிஷம் வேக வைக்கிறோங்க. அடுத்த 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வைக்கிறோங்க. கடைசி 10 நிமிஷம் சிம்மர்ல வேக வச்சிட்டோம்னா உங்க பிரியாணி ரெடிங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கிளறி விடுங்க. ஏன்னா சூடோட கிளறினா அரிசி உடைஞ்சு போயிடுங்க. இப்போ உங்க ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வாங்க ஒரு புடி பிடிப்போம்.